வெல்கம் ஸ்கிப்டிஸ், வெல்கம் பேக் டு சிஜேபி கேமர்ஸ். இன்னைக்கோட வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சோலோ ஹண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி புது சீரீஸ் தான் ஆரம்பிக்க போகிறோம். சரி, நானடா சிஜேபி ப்ரோ கேமர் இது வீடியோவில் வச்சு சேனலில் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்குறீங்களா? நானும் இதே சேனலில் தான் இனிமேல் வீடியோ பார்க்க போகிறேன். நானே இந்த கேமுக்கு ஒரு புதுசு. இப்போ நான் வர எதுவுமே தெரியாமல் ஸ்டார்ட் டஞ்சன் ஒரு இதுன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் டஞ்சன்னு கொடுத்துட்டேன். அவங்க பார்த்தீங்களா கட்சின்லாம் இருக்குது. இந்த கேம்லாம் கட்சின்லாம் கொடுக்குறாங்க, நல்லா இருக்குது. அடா பாவி, மூஞ்சி என்னடா பண்ணீங்க, சாப்பிட்டீங்களாடா? இந்த மாதிரி என் அக்கௌண்ட்டில் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி என்னது மூஞ்சி காணாமல் போயிடுது, ஒரு வாட்டி கால் காணாமல் போயிடுது. சரி, வால்யூம் கொஞ்சம் அதிகம் பற்றிக்கலாம், உனக்கும் கேட்கும் கொஞ்சம். சரி, யாராவா? அடப்பாவி, என்ன ஏதோ சேரில் உட்காந்துட்டு இருக்கான். இந்த ஸ்டாச்சு எங்கேயோ பார்த்த மாதிரியே இல்லை. என்னங்க இன்னும் கண்டுபிடிக்கலையா? இதுதாங்க இன்னும் சோலோ லெவலிங்க. சோலோ லெவலிங்க தான் சோலோ ஹண்ட்ரட் சொல்லி போட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஒரு கத்தியும் நிறைய பவரும் இருக்கு. அந்த கத்திக்கு பெருசா தரிசா ஆள்லாம் இருக்கானுங்க. இன்னொரு கட்சின்னு we should have never come here. என்னடா ஏன்னா இங்க வரக்கூடாதுன்னு நினைச்சிங்க? எனக்கு புரியவே இல்லை இந்த கேமு. ஐ எம் லீவிங். ஐயோ, இந்த ரோப்ளாக்ஸ் மேலே ஓடுறான் பாருங்க. ஏய் பைந்தாங்கோலி, சியா போய் ஆடாடு கொண்டாங்க அவனை. ஆனா நான் ஓடுறேன் இங்கேருந்து. இப்போ என்ன இன்னொரு கட்சி என்னடா கண்ணில் லேசர் விடுறான், எல்லாத்தையும் கொண்டான். நான் இன்னும் உயிரோட இருக்கேனா? பாவி, சிரிச்சாரா? இப்போ நான் என்னன்னா சோலோ லெவலிங் பார்க்கறதுலேயும் அவனை பார்த்தா பயமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆனிமே அது. அந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சு அது சொல்ல போனா 1000 காட் ஸ்டாச்சு, 1000 HP நினைக்கிறேன் அது. வாங்க, இவனை அடிக்கதான் செய்யணும்னு நினைக்கிறேன். சரி, அடிச்சுதான் இருப்போம். ஆடப்பா, முடிச்சு விட்டான். எல்லோ ஹெல்த் வர வந்துச்சு. இன்னொரு கட்சி, நிறைய கட்சின்னு இருக்குதுங்க இந்த கேம்ல. போய் சும்மா உட்காந்துட்டான். நான் எனக்கு என்ன கதிடா, கால் காண போச்சு. சொல்ல ஒரு மூஞ்சி காணும், ஒரு காலை காணும். ஒருத்தனும் அறுவாடை வச்சிருவாதான், ஒருத்தனமோ பெரிய ஆமருங்க டாக்ஸி. அவ்வளோதான் கொண்டான். வெளியே நெஞ்சிலேயே குத்தி கொண்டாங்க. அவ்வளோதான் நெஞ்சிச்சு எனக்கு. அதை என்னடா ஸ்டார்டிங்கே சேர்த்துட்டேன், வெறுப்பா இருக்குது. சா, இந்த மாதிரி இன்னொரு வாட்டி சாப்பிடாது. ஆல்ரெடி செத்தவனையாடா அடப்பாவே. கனவா? நான் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்கிறேன். ஏங்க இதெல்லாம் கனவுங்க. யூ ஹேவ் அக்வயர்டு ஸ்டாப் 2 seconds. எஸ், நான் எதுவுமே கொடுக்கல, அதுவே எஸ் கொடுத்துருச்சு. என்ன படிக்க கூட விடலங்கன்னு எஸ் கொடுத்துட்டேன். எனக்கு எஸ் கொடுக்கவே இல்லை. ஓவர் வேர்ல்டுக்குள்ளே வந்துட்டேன். இங்கே ஏதோ குவெஸ்ட் கீவர் கிட்ட போக சொல்லுது. நல்லா இருக்குதுங்க. என் மண்டையில் ஏதோ ஒரு ஃப்ளேம் பவர் 1ன்னு வந்திருக்கு. என்னன்னு தெரில. சைடில் க்ளோஸு டீட்டெயில்ஸா ரியாலிட்டிஸ் என்னன்னு தெரில. ஸ்டாட்ஸு, இன்வென்ட்ரி, ஹெல்த்து எல்லாம் வந்திருக்கு. இந்த கேம் நல்லா இருக்குது. ஆனால் சொல்ல போனால் நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆடி கிரைண்ட் பண்ணுங்கள். இவன் யாரா அவன்? என்கிட்ட தான் போக சொல்லுது. எங்கே போய் பேசி பார்ப்போம். ஹண்டர் டின், என்ன பேர்? ஹண்டர் டின். யூ ஹவ் காட் அ ஜாப் ஃபார் யூ, ஃபர்ஸ்ட் ட்ரையல், டோன்ட் கோ அண்ட் டோன்ட் டை தேர் அப்படின்னு சொல்லி தான் போட்டுருக்கு. இவன் பாருங்களா 1100 ஹெச்பிலாம் வச்சுக்கிறான். சைடில் ஏதோ குவெஸ்ட்லாம் வருது. த சப்வே எஃப், டிஃபீட் சர்பெண்ட்டு, கில்லு காப்ளின்ஸ், அந்த மாதிரி நிறைய வந்துருக்கு. சரி, என்ன ஸ்டார்ட் கேட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் கேட்டு கொடுத்தாச்சு. சரி வாங்க, டன்ஷனுக்குள்ளே என்ன இருக்கும் பார்ப்போம். நான் இந்த கேம் ஆனதில்லைன்னு நினச்சிக்கோங்க, சத்தியமாக ஆனதில்லை. இப்போ எப்படா போனோம்? அங்கே போகணுமா கைஸ்? எங்கேயோ வந்து நல்லா வந்து உட்கார வச்சிட்டேன் கைஸ். எங்கே போகணுன்னே தெரில கைஸ். ஸ்டார்ட் டஞ்சன் கீழே பட்டன் இருந்துச்சு, அது கொடுத்துட்டேன். நார்மல் கேட், த சப்வே எஃப் ரேங்க் அப்படி சொல்லி மேலே டைமர்லாம் ஒட்டுச்சு. கல்ல உடஞ்சிச்சு. யாரோ இருக்கானுங்க. யாரா அவனுங்க? காப்ளின்ஸ்க்கு இவனுங்க தான் அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்களா? ஓகே, 2 பேரும் முடிச்சிச்சு. யாருக்கிட்ட மவனே? நாங்கெல்லாம் கிராண்ட் மாஸ்டர் பிளேயரு, உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன். இந்த டேஷ் பட்டன் வர நல்லா வச்சுட்டாங்க. இன்னும் சாவலி அடி நீ. சத்துறேன். எதில் என்னடா இது ரெட் கலரில் புதுசா? அப்பா சபடி பெருசாகிறான். குண்டாதடியா. ஓகே, குண்டாதடியா செத்துறான். இவனுங்க யாரோ ரெட்டு. இவனுங்கெல்லாம் பிளக்கா போயிடுங்க. ஈஸியாக முடிச்சிடலாம் இவனுங்கெல்லாம். ஓகே, சர்பண்ட், கிளியர் ரூம், ஏதோ வருது எனக்கு. இது என்னதுங்க? எனர்ஜி போர்ஷனா? பாருங்க, பிளாக் ஸ்விட்ச் மாதிரி எனர்ஜி போர்ஷன் ஹெல்த்லாம் கிடைக்குது. சர்பண்ட். இப்போ இவனை எங்கே போய் கொள்ளணும்? டஞ்சன் ஓப்பன்.
இவன் தான் சர்பண்டா. பக்கம் புதுசா நான் கொடூரமா இருக்கான், கொண்டுருவான் போலயே. ஆனா என்ன கொல்ல முடியாதா? யார்கிட்ட சண்டை போறான்னு கேட்டு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. போடுங்க, போடு தாக்கு, போட்டு தாக்கு முடிச்சு விடண்டா. உன்னெல்லாம் இனியெல்லாம் ஈஸி, உன்னெல்லாம் ஈஸியா கொண்டுருவேன். இப்போ இவனை லோ ஹெச்பி பண்றதுக்காம பார்க்கலாம். உன்னை ஈஸியா கொண்டுருவேன். இவனெல்லாம் அதெல்லாம் பெரிய இதெல்லாம் கிடையாது உனக்கு இல்ல. இல்லை பாருங்க, இதை பாருங்க, இப்போ கொண்டுருவோம் பாருங்க. 2 minutes கொண்டுருவேன். 2 minutes தான், 2 minutes தான். என்னடா 2 minutes சொல்லி 1/2 மணி நேரம் ஆக்குறீங்க? ஏய் சீக்கிரம்டா கொண்டா. நினச்சிட்டான். நான் அது எல்லாம் டேமேஜ் நினச்சிக்கோயேன். நாள் தான் இரு, கொண்டுட்டே இருக்கலாம். ஓகே கைஸ், இவனை லோ ஹெச்பி பண்ணியாச்சு. ரொம்ப லோ ஹெச்பி ஆகிட்டான். இப்போ கொண்டுரும் பாருங்க. அவள்தான் என்கிட்டேவா? அதான் சொன்னல, நான் தான் கிராண்ட் மாஸ்டர் பேர் சொல்லிட்டு உன்னெல்லாம் ஈஸியாக கொண்டுருவேன்டா. சரி, இப்போ கோ கலெக்ட் யுவர் செஸ்ட் அண்ட் கோ டு த ஓவர் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கீழே போட்டிருக்கு. என் பேர் என்ன? ஜூடு. ஓகே, 3 செஸ்ட் கொடுத்துருக்காங்க. 3த்தையும் ஓப்பன் பண்ணுவான், இல்லை ஒன்று தான் ஓப்பன் பண்ணுவான். ஏதோ பேண்ட் வச்சுக்குது. இதெல்லாம் என்ன யூஸ்னே தெரில. நான் புதுசு கேமுக்கு யாராச்சும் சொல்லி தரதம் தான் சொல்லித்தாங்க. ஓகேங்களா? ஓகே, இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணிச்சா ஏதோ டியூப் மாதிரி கிடைக்குது, என்னன்னு தெரில. இது ஏதோ ரிங்கு மாதிரி கிடச்சிருக்கு. பவர் 1 எக்ஸ்ட்ராவாக கொடுக்கும் போல். ஓவர் வேர்ல்டுக்கு டெலிபோர்ட் ஆகிட்டேன். எங்கள் வீட்டில் வேறு ஃபேன் ஆஃப் ஆகிடுச்சுடா, வெறி வேகுது. ஓகே, இது என்னது? அதுக்கு போக சொல்லி பேண்ட்டு எக்யூப் பண்ணிட்டேன். ஓகே ஓகே கைஸ், நான் ரொம்ப நேரமாக கிரைண்ட் பண்ணி 246 பவர் வரைக்கும் ஏற்றியாச்சு. ரொம்ப நேரம் கிரைண்ட் பண்ணி. ஓகே, இப்போ நம்ம அதே இதுதான் பண்ண போகிறோம், ஆனால் வேறு டன்ஷனில். ஓகேங்களா? வாங்க திரும்ப அன்டர்டெயின் கூட போய் பேச சொல்கிறாங்க. அதே தான், இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதே தான். ஓகேங்களா? அதே டன்ஷனுக்குள்ளே தான் போவோம், அதே இதில் தான் இது பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ அதே டன்ஷன் தான் போக சொல்லுது. ஆனால் எஃப் கேட் இதை வந்து நான் 2வது வாட்டி 4வது வாட்டி பண்ணல, 1000 வாட்டி பண்ணிட்டேன் இதே டன்ஷனை. அப்போ பண்ணி தான் எனக்கு 246 வருதுன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ கிரைண்ட் பண்ணியிருக்கேன் நான். ஓகேங்களா? அவ்வளோ கிரைண்ட் பண்ணியும் கூட தான் வந்திருக்கேன். சரி, இந்த டன்ஷனையும் முடிச்சிடலாமா? ஓகே கைஸ், இந்த டன்ஷனை முடிச்சு நான் புது டன்ஷனுக்கே வந்துட்டேன். இதோட டன்ஷன் வந்து எஃப் ப்ளஸ் கேட்டு அதே தான், அதே பாஸ் தான். ஆனால் என்ன கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். ஓகேங்களா? இது கஷ்டமாயிடும். ஸோ ஓகேங்களா, கஷ்டமாயிடும் சொல்ல வரேன். சரி வாங்க இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். நான் சர்பண்ட் கிட்ட போய் என்ன சொல்கிறீங்க? சர்பண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணிட்டா? இல்லை வேணாம், இவங்களெல்லாம் அடிச்சிருவோம் ஃபஸ்ட்டு. சாவுங்கடா இவங்களெல்லாம் 1000 பேர் அடிச்சிருப்பேன் இது வரைக்கும். கீழே ஏதோ ரெட் கலர் போர்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று சொல்ல போனால் எனக்கு அங்கே சம்மனிங் பவர் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பவர் வந்திருக்குதுங்க. அந்த பவரை நான் போட்டு காமிக்கிறேன் இருங்க. நல்லா போட்டு தாக்கிட்டு சொல்கிறேன். இல்லை இவன் ஒருத்தன், இவன் எல்லாம் ஈஸி நீங்களாம் சின்ன பசங்கடா. அதுதான் சர்பண்ட் பாருங்க. இப்போ 405 HP. எவ்வளோ நான் 256 அவ்வளோ தானே இருந்தான். இப்போ பாருங்க என்ன எவ்வளோ ஹெச்பி கம்பாண்டானுங்க. நான் ஹெச்பி அதை குடிச்சிட்டேன். இங்கே பாருங்களா, இங்கே கொள்றேன் பாருங்களேன். இப்போ இப்போ இதான் பவர் பாருங்க. அந்த மாதிரி தண்டர் ஸ்ட்ரைக் ஆகும். இது வந்து நான் சம்மனிங் ஃபஸ்ட்டு டுட்டோரியலில் கொடுத்தானுங்க. இவனை அது கொல்ல சொல்லி சிச்சி அது கொடுத்தானுங்க. என் லெவல் 12 வந்துட்டேன். இப்போ இவனை கொல்லலாம் வாங்க. சாவுடா அடியே விழ மாட்டேங்குது. வித்தியாசமாக அடிக்கிறான். நான் அவனை அடிக்கிறான். ஜஸ்ட் டேமேஜ் வந்துருக்கும்னு நினச்சேன், அதுக்குள்ளே டேஷ் அடிச்சிட்டேன். ஏம்மா இப்போதாங்க நோட்டீஸே பண்ணுறான். ஓகே கைஸ், அந்த டஜெட்டை முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறமா இப்போ ரேங்க் கேட் E+ கேட் வந்துட்டோம். ஓகே கைஸ், இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.